இப்ப என்ன சொன்ன? இப்ப அதோட அறைய வந்தியா? இல்ல சோனியா. ஓ பரவாயில்ல, இருக்கட்டும். நான் கவனிக்கல, சரி. அப்ப நீ கவனிச்சிருக்கணும்ல. நான் லட்சுமி பத்தி நினைச்சிட்டு இருந்தேன் சோனியா. எனக்கு அவ மேலதான் கோவம் வந்தது. அவளை அடிக்கிறதுக்காக தான் நான் கையை ஓங்குனேன். ஐம் சாரி, ஐம் ரியலி வெரி சாரி. காரணமே இல்லாம கோவம் வருமா? அதுவும் உனக்கு அடிக்கிற அளவுக்கு. அப்படி அவ உன்னை என்ன பண்ணிட்டா? என்ன பண்ணிட்டாளா? உனக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. ரிஷி லட்சுமிக்கு நெக்லஸ் வாங்கியிருக்கான், அதுவும் என் முன்னாடியே. இப்ப சொல்லு, எனக்கு கோவம் வராதா? நான் அவளை அறிய மாட்டேனா? என்ன ரிஷி என்ன நெக்லஸ் வாங்கி அவ தன்னுடைய எல்லைகளை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு வர கோவத்துக்கு நான் அவளை என்ன பண்ண போறேன்னு பாரு. ரிஷி என்ன நெக்லஸ் வாங்கினாரா? மலிஷ்கா, அது என்னோட போன். எனக்கு தெரியும், நான் திருப்பி கொடுப்பேன். பறிக்க மாட்டேன். லட்சுமி பறிச்ச மாதிரி நான் பறிக்க மாட்டேன். யார் பேசுறது? நான் தாண்டா ஃபூல். நான் பூவெல்லாம் வாங்கிட்டு வரல, என் பேரு பல்லு. நான் தான் பேசுறேன் மலிஷ்கா. அட நீயா? அட என்ன புது நம்பரா இருக்கு? ஏன் நம்பர்ல இருந்து கால் பண்ணா அந்த துர்கா தேவி கண்டுபிடிச்சிருவா. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரையும் பீஸ் ஆக்கிடுவா. போதுமா? ஆமாமா, அத மறந்துட்டேன். சரி சரி விடு, சாரி. என்னன்னு சொல்லு. உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. நீ ஏன் இன்னும் இங்க வரல, அதை சொல்லு. நான் கப்பல்ல வரேனா ஃப்ளைட்ல வரேனா? ஆட்டோல தானே வரேன், டைம் ஆகும். வந்துகிட்டே இருக்கேன், இரு. இந்த ஒரு விஷயம் சொல்லவா? கொஞ்சம் பயமாகுது. நிறைய பேர் இருப்பாங்க, என்ன பண்றது? எல்லாரும் தான் இருப்பாங்க. அப்ப அப்படியே திரும்பி போயிட்டு ஜெயில உட்கார்ந்து களிய தின்னு. நீ பண்டிதர் வேஷத்துல வர உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. And I'm telling you பல்வேந்தர், இன்னைக்கு கொடுத்த வேலையை நீ முடிச்சிட்டு தான் போகணும். இது உனக்கு கடைசி சந்தர்ப்பம். ஏய், என் பேர் என்னன்னு தெரியல, பல்வீந்தர். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எடுத்த கருத்தை கச்சிதமா மூடிப்பேன். நீ முதல்ல என்ன பண்ண? போன வை போ. I just hope இந்த பல்வேந்தர் சொன்ன வேலையை செஞ்சா சரி. இந்த வேலையை அவன் முடிச்சிட்டான்னா இந்த லக்ஷ்மியை நிரந்தரமா ஒழிச்சிடலாம். She will be gone forever. The end. அட இவ எங்க இருந்து வரா? இந்த பக்கமா ஏன் போறா? ஒரு வேலை ஓபராய் வீட்டுக்கு போறாளோ? பல்லு ஜாக்கிரதை, பார்த்து, இல்லைன்னா உன் கதை முடிஞ்சிடும். பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை எடுத்துட்ட மாட்டினன் வை. அரோகரா அரோகரா. பாக்குறீங்கல்ல, எல்லாத்தையும் லக்ஷ்மி தான் பண்ணியிருக்கா. உண்மையிலேயே அவ இந்த வீட்டு மகாலட்சுமி தான். அவ இருந்தா வெளிச்சமும் இருக்கும். உண்மையிலேயே இந்த நாளை யாரும் மறக்க மாட்டாங்க. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் இதையே தான் காலையில இருந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வாவ், பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. லக்ஷ்மி நீ ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க இல்லையா? அது சூப்பரா இருக்குமா? ஆமா, நல்லா இருக்கு. பாத்தியா மலிஷ்கா, இதத்தான் லக்ஷ்மி செய்யறா. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாருமே தாம் பக்கம் இழுத்துக்கிறா. நீயும் இந்த மாதிரி பண்ணிருந்தா உன்னையும் பாராட்டி இருப்பாங்க. டோன்ட் வரி ஆண்டி, இன்னைக்கு பாட்டிக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். பாட்டி இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. பாட்டி மட்டும் இல்ல, ஆண்டி, வீரேந்தர் அங்கிள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. வாவ் மலிஷ்கா, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. ஓ பிரமாதம், உண்மையிலே இது அழகா இருக்கு. இது வரைக்கும் இப்படி இருந்ததே இல்ல. பிரமாதம் பிரமாதம், அழகான ஜோடியா இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இப்படி ஒரு பொருத்தமான ஜோடியை நான் பார்த்ததே இல்லை. என்னம்மா இது? எனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுது. என்னையும் நீலமையும் பார்த்து நீங்க ஒரு முறை கூட இப்படி சொன்னதே இல்லையம்மா. உங்களுடைய ஜோடியோ ரொம்ப அழகான ஜோடி தான். ஆனா இவங்களை விட அருமையானவங்க இல்ல. வேணா பெட் கட்டு. அட அம்மா, அப்பாவை விட பிள்ளைங்க தான் நல்லா இருக்கணும்னு எந்த அப்பனா இருந்தாலும் விரும்புவான். அதனால இது எனக்கு பெருமைமா.
இப்ப அம்மா என்ன சொன்னாங்க? ஆ, அம்மா நீங்க என்ன சொன்னீங்கம்மா? நான் சொன்னதை தான் நீ கேட்டல, நீயே சொல்லிடு. அது அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீலம், அப்பா அப்பாதான், புள்ள புள்ளதான், அதானம்மா? ஆஹா. பாட்டி எல்லாமே கரெக்டா இருக்கா? எல்லாமே பாத்துக்கோங்க, ஏதாவது குறை இருக்கா? குறையா? ஆ ஆ, ஆ, இருக்கே. ஒண்ணே ஒண்ணு இருக்கு, அதுதான் தேங்க்யூ. என் சார்பாவும் என் குடும்பத்து சார்பாவும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இதையெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். அதோட உன் தாத்தா சார்பாவும் தேங்க்யூ. நீங்க தேங்க்ஸ் சொல்லாதீங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும், நல்லா தீர்க்க சுமங்கலியா. பாட்டிமா, பண்டிதர் வந்துட்டாரு. ஆ, வாங்க வாங்க, வணக்கம். தேங்க் காட் பல்வீந்தர் வந்துட்டான். அட இவன் பல்வீந்தர் இல்ல. ஓ காட், இன்னொரு பண்டிதர் வருவாருன்னு என் மைண்ட்லயே இல்லை. இவரை இவங்க கூப்பிட்டுருப்பாங்க. என்ன செய்ய? பல்வீந்தர் வந்தா இவர் யாருன்னு என்ன கேட்பான். எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். அவனை இவங்க உள்ள கூட விட மாட்டாங்க. ஓ நோ, என் பிளான் மொத்தம் ஃபெயில் ஆயிடும். வாட் டு டு? எதுக்காக வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? ஓ ஆண்டி, சாரி. ஆ, நீங்க உள்ள வாங்க. வணக்கம். சாரி, ஒண்ணுதான் குறைச்சேன். ஆனா இந்த பல்வேந்தர் எங்க போனா? ஐ ஜஸ்ட் கம். இன்னைக்கு இவர் தான் பூஜை பண்ணுவார். மாம், டோன்ட் வரி, பல்வேந்தர் வந்துட்டு இருக்கான். ஓகே, லெட்ஸ் கோ. அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி அலங்காரத்தை பார்த்து கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆ, இதை எல்லாத்தையும் எங்க வீட்டு மகாலட்சுமி லக்ஷ்மி தான் பண்ணிருக்கா. வணக்கம். ஏய், என்ன தீர்க்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுமங்கலியா இருக்கணும். என்ன லக்ஷ்மி அண்ணி, சூப்பர் ஹிட், வெரி கிரேட். பண்டிதரே, பூஜைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்க வச்சிருக்கேன். வேற ஏதாவது வச்சுட்டு தேவைப்பட்டாலும் கேளுங்க. இவங்க வந்துட்டாங்க. ஆனா அவ எங்க? அந்த லோசு ஷாலு, சரியான வாலு எங்க? அவ வரலையா? வராம இருக்க மாட்டாங்க. அக்கா, பாட்டிமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட, நீ என்ன பாட்டின்னு கூப்பிட்டா மத்தவங்களுக்கு நான் கொள்ளு பாட்டியே ஆயிடுவேன்ல. வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்றேன். சாரி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆ, நல்லாரு நல்லாரு. இவங்கள நான் தான் கூப்பிட்டேன். எதுக்குன்னு சொல்றேன். இந்த பூஜைக்கான ஏற்பாடையெல்லாம் நம்ம லக்ஷ்மி தானே அழகா பண்ணியிருக்கா. அவ தானே எல்லாத்தையும் முன்ன இருந்து பாத்துக்கிட்டா. அப்போ இவங்களும் வரணும்ல. பரவாயில்லம்மா. அதானே, பூஜைனா பூஜையில மத்த விஷயங்களை பத்தி பேசக்கூடாதுல்ல, அதான் வந்துட்டோம். குட் விஷயம் தானே. வணக்கம் அண்ணா. வணக்கங்க. உங்களுக்கும் வணக்கம். ஓ ஹலோ சிஸ்டர், நீங்களும் இங்க இருக்கீங்க? இதுல என்ன டவுட்டு? இது என் வீடுனா நான் இங்கதான் இருப்பேன். இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க ஏன் இங்க? கரிஷ்மா, கொஞ்சம் அமைதியாரு. மாம், பரவாயில்ல விடுங்களேன். ராணு மேடம், வெல்கம். வெல்கம் நேஹா. Hello. பாணி, வெல்கம். சரி பாணி, அது என்னாச்சு? உன் சிஸ்டர் வரலையா? அது இது உன்னோட முன்னாடி தானே நிக்கிறேன். நான் ஷாலுவை பத்தி கேட்டேன், வரலையா? ஆமா, ஷாலு எங்க? வாங்க வாங்க, வந்துட்டாங்க. வாங்க வாங்க, எப்பவுமே லேட்டா வரவங்க வாங்க. லேட்டா வந்தாலும் நீங்க உள்ள வரணும். என்ன விஷயம்? உன் கூட வந்த அத்தனை பேரும் உள்ள வந்தாச்சு, ஆனா நீ லேட்டா வர. இப்படிதான் வருவியா? எங்க போனாலும் லேட்டா? விஐபி என்ட்ரியா? நீ விஐபியோ? ரவுண்டிங்ல இருக்கியா? நான் புதுசாலாம் விஐபி ஆகல. நான் ஏற்கனவே விஐபி தான். அதோட உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. தள்ளிப்போ தள்ளிப்போ. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. வணக்கம் அங்கிள்.
நான் சாதாரணமானவனா? வாவ், ரொம்ப அழகா இருக்கு. இவ அப்படியே லக்ஷ்மியோட நிழல் தான். ஓ, நீயும் நல்லா இரு. கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டட்டும். கடவுள் சரியான வழிதான் காட்டுறாரு பாட்டி. ஆயுஷ் இப்போ நேஹா ஆயுஷை ஹோல்டிங் பண்ணியே தீருவா. அதுக்கப்புறம் நான் இந்த மொத்த குடும்பத்தையும் ஹோல்டிங் பண்ணுவேன். மலிஷ்கா இந்த வாட்டி இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ண சொல்லிட்டா, நான் சரியான ரூட்ல தான் போறேனா இல்லைன்னு எனக்கே தெரியல. இப்படி நான் பண்றதுனால யாருக்கு நஷ்டம்? எனக்கா லக்ஷ்மிக்கா? லாபம் யாருக்கு? எனக்கா லக்ஷ்மிக்கா மலிஷ்காக்கா? கண்ணை மூடிக்கிட்டு நான் பாட்டுன்னு போயின்னுக்கிறேன். பல்லு மாட்டிக்க போறடா. வீர், நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? விருந்தாளிங்க வந்துட்டே இருப்பாங்க, நாம ஆரம்பிக்கலாம். ஜெய் ஸ்ரீராம். வந்துட்டீங்களா? நான் தான் பல்வீந்தர். உன் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வேஷத்தை போட்டு இங்க வந்திருக்கேன். கிரண், நான் பண்டிதர் கணேஷ் உபாத்யாய. என்னாச்சு கிரண்? கரிஷ்மா, பண்டிதர் வந்திருக்காரு. பண்டிதரா? என்னூர் பண்டிதரா? எங்க பண்டிதர் ஆல்ரெடி வந்தாச்சு. இவங்க யாரு? அடங்கொப்புறானு ஏற்கனவே ஒருத்தன் வந்துட்டானா? டேம் பல்லு மாட்டினடா. இவரை நான் தான் கூப்பிட்டேன். இவரு நல்ல பூஜை பண்ணுவாரு. சந்தோஷமான நாளாச்சு, அதான் கூப்பிட்டேன். ஏதாவது தப்பு பண்ணேனா? இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இன்ஃபேக்ட் தேங்க்ஸ் முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. ஆக்சுவலி நான் அதை மறந்துட்டேன். சரி, நம்ம பண்டிதரை பார்த்த உடனே நீ இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம். கரிஷ்மா, சீரியஸ்லி நான் உண்மையிலேயே எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன். நான் சொல்றதா தான் இருந்தேன், பட் ஜஸ்ட் பிஸியா இருந்துட்டேன். சரி, பரவாயில்ல, நான் இவரை திருப்பி அனுப்பிடுறேன். பண்டிதரே, ப்ளீஸ் நீங்க போயிடுங்க. ஆனா பண்டிதர் போறாருன்னா அவ்வளவு நல்லதில்ல இல்லையா? இல்ல கிரண், திரும்ப அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல. எங்க பண்டிதர் கூட இவருமே பூஜை பண்ணட்டும். இட்ஸ் ஃபைன். ரியலி? அப்ப பண்டிதரே வாங்க. நான் பண்டிதர் சரியான வேலையை தான் செய்வேன். அதுவும் முதல்ல அவர் வந்திருக்காரு. பூஜை அவர் செய்யட்டும், நான் கூட துணைக்கு நிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த தட்சணையை கொடுங்க, நான் இங்க பாருங்க, ஏத்துக்கிறேன். அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தட்சணை வேணுமோ கேளுங்க, அதை நாங்க கொடுத்துருவோம். எங்க வீட்ல நிறைய பூஜைகள் நடக்கும். எப்பவுமே 2 பண்டிதர் வருவாங்க. சோ நீங்க வந்துருங்க. வாங்க போங்க. இனி எந்த டென்ஷனும் இல்ல, பூஜையும் செய்ய வேண்டாம். அதான் என்ன தொடத்த பார்த்தல. சரி போன்னு சொன்ன. நான் சும்மா நடிச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்த பண்டிதரை யாராவது போன்னு சொல்லுவாங்களா? எனிவே, ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேல்ல, இன்னைக்கு வேலை முடியணும். புரியுதுல்ல? வாங்களே, வாங்க வாங்க. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். வணக்கம், வணக்கம். பண்டித் கணேஷ் உபாத்யாய. வணக்கம் வணக்கம். உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கேன். ஹரி ஓம். பண்டிதரே, இவரை நான் தான் கூப்பிட்டேன். சந்தோஷம் சந்தோஷம். இந்தாங்க, தீப ஆராதனைக்கு திரிய தயார் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன். சரி, முகூர்த்தம் வந்துடுச்சு, பூஜை ஆரம்பிக்கலாம்ல. நீங்க என்ன சொல்றீங்க? பாட்டி, ஒரு நிமிஷம். பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இதை நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ வரேன். இன்னைக்கு கண்டிப்பா மலிஷ்கா அம்மாவோட மனசு ஜெயிச்சிருவா. எனக்காக என்ன சர்ப்ரைஸ் கொண்டு வர போறா? லக்ஷ்மி, நீயும் ஏதோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கல, அது கொண்டு வாங்க. இருங்க, நானும் வரேன். ஆச்சரியமா இருக்கு. எனக்கான சர்ப்ரைசஸ் நிறைய இருக்கு போல. ब्रह्मा मुरारीति प्रांतुकारी भानु शशि भूम सुत उदस्य गुरु शुक्र शनि राहु केतु सर्वे ग्रह शांति कर भवन्तु. தாத்தாவோட பர்த்டேக்கு கேக் வேண்டாமா? அப்படி இருக்கவே முடியாது. பாட்டி பாருங்க, உங்களுக்காக நான் கேக் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கா மலிஷ்கா. சூப்பர் சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கால. பெரிய சர்ப்ரைஸ் தான். தேங்க்யூ. நீ சந்தோஷமா வாழணும்.
நான் இதை தெளிவா பண்ணிட்டேன். யாருக்கு எந்த டவுட்டும் இருக்காது. இனிமே நடக்க போது பாரு ஒரு சம்பவம். லக்ஷ்மி கலசத்தை தொட்ட உடனே பட்டன் உடனே ஆன் ஆகணும். அதை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கேக்க நான் வாங்கிட்டு வந்தேன். தாத்தாக்கு பதிலா நீங்க தான் கேக்க கட் பண்ணணும், நீங்க தான் சாப்பிடணும். அதோட உங்களுக்கு இன்னைக்கு சுகர் டென்ஷன் வேண்டாம். இன்னைக்கு எல்லாம் அலௌட். என் கையால நான் உங்களுக்கு கேக்க ஊட்டி விடுவேன். வாங்க கட் பண்ணலாம். மலிஷ்கா, மலிஷ்கா, இட்ஸ் ஓகேம்மா. நீ எந்த தப்பும் பண்ணல, ஆக்சிடென்ட்லி நடந்துடுச்சு. பட் இவளுடைய ஃபீலிங்ஸ் கிடைச்சிடுச்சுல. See, she knows you care for her feelings. உண்மையா மலிஷ்கா? பார்ட்டிக்காக கேக் from one and only லக்ஷ்மி. Everybody clap for her. Come on. அட கை தட்டுங்க. எல்லாருக்கும் என்னாச்சு? ஏய் யார் இவ? ஏய் ஷூ தள்ளிப்போ. ஏய் ஷூ ஷூ. ஆயுஷ், 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 இது மலிஷ்கா தான். மலிஷ்காவா? நம்ம மலிஷ்காவா? அவளே தான். ஆக்சுவலி அவ கேக் வாங்கிட்டு வந்தா, ஆக்சிடென்ட்லி அவ கால் தடுக்கி கேக்ல. என்ன சொல்ற? விழுந்துட்டாளா? கேக்ல விழுந்துட்டாளா? என்ன மலிஷ்கா நீ நைஃபால தான் கேக்க வெட்டணும், மூஞ்சி ஆளல்ல. ஆயுஷ், இட்ஸ் ஓகே மலிஷ்கா, நாம இத கட் பண்ணிக்கலாம். நைஃப் இருக்கே, நைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். மூக்கால மூச்சு தான் விடுவாங்க, கேக் வெட்ட மாட்டாங்க. சாரி மாமி. ஆக்சுவலி பாட்டி, லக்ஷ்மி நேத்து நைட்டே கேக் பிளானிங் எல்லாம் பண்ணிட்டா. கேட்டியா கரிஷ்மா? மலிஷ்கா தான் கேக்க பத்தி யோசிச்சான்னு நீ எனக்கிட்ட சொன்ன. இப்ப பதிலடி கிடைச்சாச்சுல்ல? இட்ஸ் ஓகே மலிஷ்கா, உன்னுடைய ஃபீலிங்ஸ் இங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. மலிஷ்கா, கோ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. கோ. அட கடவுளே, எங்க மேல ஏன் கோவத்தை காட்டுறா? கேக் ஃப்ளை வை, கேக் ஃப்ளை வை. இங்க பாருங்களேன், ஏற்கனவே இவளை பார்க்க முடியாது, இதுல எப்படி பண்ணா எப்படி? ஓ ஓ ஆஃப் கோர்ஸ், ஷூர், ப்ளீஸ். நீயே தொடச்சுக்க, எடுத்துக்கோ. மலிஷ்காவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. சரியான காமெடி பீஸா இருக்கா, பார்க்க கேவலமா இருக்கா. பல்லு ஜாக்கிரதை, ரொம்ப சிரிச்சா தாடி கீழே விழுந்துரும். மாட்டினான் வை, மொட்டை அடிச்சு விட்டுருவானுங்க இவனுங்க, ஜாக்கிரதை. அது இருக்கட்டும், நீ சொன்னது சரிதான் கரிஷ்மா. மலிஷ்காவோட ஃபீலிங்ஸை நாங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். எது எப்படியோ மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனா மனசார லக்ஷ்மிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா வீட்ல இவ்வளவு ஏற்பாடுகளுக்கும் நடுவுல கேக்க பத்தியும் யோசிச்சிருக்காளே, அதைத்தான் சொல்றேன். என்ன பாட்டி? அதனால லக்ஷ்மி, நீயும் என் கூட சேர்ந்து கேக்க வெட்டுற. மாம், அதோட ரிஷி நீயும் தான். நான் கேக் கட் பண்ணும்போது நீங்க 2 பேரும் என் கையை பிடிங்க.
ஓகே பாட்டி. பாட்டி நான் எதுக்கு? அனி என்ன பேசுறீங்க? நீங்க அதை டிசர்வ் பண்றீங்க. எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கீங்க. வந்து கேக்க கட் பண்ணுங்க. ஆமா, பாட்டி பேச்ச எல்லாரும் கேட்டாகணும். மனசார அவங்க எல்லாரையும் பாராட்டிட்டு இருக்காங்க. நாம எல்லாரும் இதை கத்துக்கணும். மாம். லக்ஷ்மி என்ன பாக்கியத்தை கொண்டு வந்திருக்காளோ, மறுபடியும் ஜெயிச்சிட்டா. ஜெயிக்க வேண்டிய மலிஷ்கா தோத்துட்டா. லக்ஷ்மியோட பாக்கியமா மை ஃபோன். எந்த பாக்கியத்தையும் அவ கொண்டு வரல. இது எல்லாமே அவளோட கன்னிங்னஸ், திருட்டு தானோ. எல்லாம் எனக்கு அகேன்ஸ்டா போகுது. எல்லாரும் ரிஷியும் என் பக்கம் தான் இருந்தா. ஆனா இப்போ எல்லாரும் அவ பக்கம் திரும்பிட்டாங்க. எவ்ரிபடி. பட் நோ நோ மலிஷ்கா, நீ தோத்து போக கூடாது. என்ன ரிஷி வெறும் உனக்கு தான் சொந்தம். ரிஷி உனக்கு சொந்தம், இந்த வீடு உனக்கு சொந்தம், இங்க இருக்க எல்லா மெம்பர்ஸும் உனக்கு தான் சொந்தம். சோ லக்ஷ்மி, ஐ அம் ரியலி சாரி. இந்த வீட்டை விட்டு நீ போய் ஆகணும். ரிஷியோட லைஃப்ல இருந்தோம் நான் உன்னை விரட்ட போறேன். நோ, எல்லா இடத்துல இருந்தும் விரட்டுவேன். இன்னைக்கு நீ ஒரு காரியத்தை பண்ணிருக்க லக்ஷ்மி, இது நல்லது இல்ல. சரி பரவாயில்ல, விளையாடு இந்த சின்ன சின்ன கேம்ல ஜெயிச்சிரு. ஆனா கடைசி கேம நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா என்னோட பகடக்காய் பல்வேந்தர் தன்னுடைய வேலையை செஞ்சு என்னை ஜெயிக்க வைப்பான். இன்னைக்கு அதுவும் இப்போ நான் தான் ஜெயிப்பேன் லக்ஷ்மி. நீ ஜெயிக்க மாட்ட.